அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம நாக சதுர்த்தி கருட பஞ்சமி வரலாறு பார்க்க போகிறோம். ஒவ்வொரு ஆண்டும் ஆடி அமாவாசைக்கு பிறகு வரும் வளர்பிறை சதுர்த்தியில் நாக சதுர்த்தியும் அதற்கு மறுநாள் கருட பஞ்சமி அல்லது நாக பஞ்சமி விரதங்கள் கடைபிடிக்கப்படுகின்றன. நாக சதுர்த்தி என்பது நாகர்களை வழிபடுவதற்கும் கருட பஞ்சமி என்பது கருடனை வழிபடுவதற்கும் உரிய நாளாக கருதப்படுகிறது. நாக சதுர்த்தி கருட பஞ்சமி இந்த இரண்டு விரத நாட்களுமே ஒன்றுடன் ஒன்று தொடர்புடையதாகும். இதன் வரலாற்றை பற்றி பார்க்கலாம். கத்ரு வினதை என்ற இரு சகோதரிகளும் இருந்தார்கள். கத்ரு என்பவள் நாகர்களுக்கு தாயாகவும் வினதை அருணன் கருடனுக்கு தாயாகவும் விளங்கினார்கள். ஒருமுறை கத்ருவுக்கும் வினதைக்கும் விவாதம் வளர்ந்து போட்டியில் வந்து நின்றது. அந்த போட்டியில் ஜெயிப்பவருக்கு தோற்றவர் அடிமையாக வேண்டும் என்ற ஒப்பந்தத்தை வகுத்து கொண்டனர். போட்டியின் முடிவில் வினதை தோல்வியுற்று அடிமையானதால் அவள் பெற்ற அருணன் கருடனும் அடிமைகளானார்கள். கருடன் கத்ருவுக்கும் அவளது பிள்ளைகளுக்கும் வாகனம் போல ஆனார். இதனால் கருடன் மனம் வருந்தி தனது தாயை எப்படியாவது அடிமை வாழ்க்கையிலிருந்து மீட்க வேண்டும் என்று சபதம் கொண்டார். அப்போது கத்ரு தேவலோகத்திலிருந்து அமிர்த கலசத்தை கொண்டு வந்து தந்தால் அடிமைத்தனத்திலிருந்து மூவருக்கும் நிரந்தரமான விடுதலை தருவதாக சொன்னாள். கருடன் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற வழி பிறந்ததே என்று மகிழ்ச்சியடைந்து தன் தாயை வணங்கி தேவலோகம் சென்றார். தேவலோகத்தில் காவல் புரிந்து கொண்டிருந்த தேவர்களுக்கும் கருடனுக்கும் இடையில் கடும் போர் நடந்தது. இறுதியில் கருடன் வெற்றி பெற்று தேவேந்திரனை வணங்கி அவரிடமிருந்த அமிர்த கலசத்தை பெற்று வந்து கத்ருவிடம் கொடுத்தார். மூவருக்கும் ஏற்பட்டிருந்த அடிமை வாழ்வை நீக்கி ஆனந்தமாக வாழ வழி செய்தார் கருடன். அந்த புனிதமான தினமே கருட பஞ்சமி என்று போற்றப்படுகிறது. கருட பஞ்சமி விரதத்தின் பின்னணியில் மற்றொரு வரலாறும் உண்டு. அதை பற்றி பார்க்கலாம். வீட்டில் 7 சகோதரர்களுக்கு ஒரே ஒரு தங்கை. பெற்றோர் காலமாகிவிட்டதால் சகோதரர்கள் அந்த தங்கையை கண் போல பார்த்து கொண்டார்கள். வயலில் வேலை செய்யும் சகோதரர்களுக்கு அவள் தினமும் மதியம் கஞ்சி எடுத்து செல்வாள். அன்று கருட பஞ்சமி. அது தெரியாமல் அவள் அன்றும் கஞ்சி எடுத்து கொண்டு போகும்போது மேலே கருடன் ஒன்று பாம்பை கவ்விக்கொண்டு போனது. கருடன் வாயில் சிக்கி தவித்த பாம்பு விஷத்தை கக்க அது கஞ்சியில் விழுந்தது. அதை அறியாமல் அவள் விஷம் விழுந்த கஞ்சியை தன் சகோதரர்களுக்கு கொடுக்க அவர்கள் அனைவரும் மாண்டு விட்டனர். அந்த பெண் தீவிர சிவபக்தை. சிவனிடம் சென்று முறையிட்டாள். பின்பு தானும் அதை குடித்து உயிர் விட நினைத்தாள். அப்போது சிவபெருமானும் பார்வதி தேவியும் வயது முதிர்ந்த ஒரு தம்பதியர் உருவத்தில் வந்து அவளை தடுத்து கருட பஞ்சமி விரதம் கடைபிடிக்க செய்து விரதத்தின் நிறைவில் அச்சதை புற்றுமண் ஆகியவற்றை உடன் பிறந்தவர்களின் வலது காலில் வைக்க சொல்ல அவளும் அப்படியே செய்தாள். சகோதரர்களும் உயிர் பெற்று எழுந்தனர். நாக சதுர்த்தி அன்று நோம்பிருந்து புற்றுக்கு பால் வார்த்து பின் வீட்டில் 7 முடி போட்ட நோன்பு கயிறு அணிந்து பூஜை செய்து கணவருக்காக வேண்டிக் கொள்வர். மறுநாளும் புற்றுக்கு சென்று பால் வார்த்த பின் புற்று மண் எடுத்து வந்து சகோதரரின் வலது காதில் வைப்பார்கள். இதனால் சகோதர ஒற்றுமை உண்டாகும். இந்த ஆண்டு நாக சதுர்த்தி ஆகஸ்ட் 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று வருகிறது. கருட பஞ்சமி மறுநாள் ஆகஸ்ட் 17ஆம் தேதி திங்கட்கிழமை அன்று வருகிறது. நாக சதுர்த்தி மற்றும் கருட பஞ்சமி நாட்களில் விரதம் இருந்தால் நாகதோஷம் மற்றும் சர்ப்ப தோஷங்கள் நீங்கும். திருமணம் மற்றும் சுபகாரியங்களில் இருக்கும் தடைகள் விலகும். கண் திருஷ்டி, தீய சக்திகள் மற்றும் நாகங்களால் ஏற்பட்ட சாபங்கள் அகலும். குடும்பத்தில் அமைதியும் சகோதர உறவுகளுக்குள் ஒற்றுமையும் பெருகும். எனவே இந்த ஆண்டு நாக சதுர்த்தி மற்றும் கருட பஞ்சமி விரதங்களை மேற்கொண்டு உங்கள் வாழ்வில் சகல சௌபாக்கியங்கள் பெறுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு ஆடி சிறப்பு பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் கௌசல்யா அண்ணாமலை. நன்றி, வணக்கம்.